Zener regulator power supply. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டயக்ராம் இது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டயோட்ஸ் D1 D2 D3 D4 ப்ளஸ் சைட் மைனஸ் சைடு ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி ஒரு டயோட் எடுத்து வச்சுக்கணும். எல்லா டயோட்ஸ்லையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1000 மைக்ரோ ஃபேரட் தான். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1K ஓம். ப்ரௌன் பிளாக் ரெட் கலர் கோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஜெனர் டயோடு. இது வந்து ரொம்ப சின்ன பின். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடை விட ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். அதுக்கும் மைனஸ் ப்ளஸ்ன்னு டபுள் சைடு இருக்குது. அடுத்து வந்து மில்லியமீட்டர் டிசி எப்படி இருக்குன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ் கலர் கோட்னா இது ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து வந்து வால்ட் மீட்டர். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இது வந்து டயோட்ஸ் மைனஸ் ஆஷ் சைடு இருக்கிறது ப்ளஸ் ஃபுல் பிளாக் சைடு இருக்கிறது ப்ளஸ் சைடு. அடுத்து வந்து 1000 மைக்ரோ ஃபேரட். இது வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்காக வச்சுருக்கோம். அடுத்து வந்து மில்லியமீட்டர் டிசினா கோடு போடாது, ஏசினா தான் கீழே கோடு போட்டிருக்கோம். அப்போ இது டிசின்றதுனால கோடு இல்லாததாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து வோல்ட்மீட்டர். இது வந்து வோல்ட்மீட்டர் வந்து ஏசியா டிசியான்னு உங்களுக்கு சொல்கிறத பார்த்து எடுத்துக்கணும். நான் வந்து ஏசி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து 10K ஓம் 100K ஓம் 1000 ஓம்னு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் எங்கள் லேபில் யூஸ் பண்ணாங்க. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு வந்து நீங்கள் ப்ரௌன் பிளாக் ரெட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஜெனடாய்டும் ஒரு பின் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. இப்போது ப்ரெட் போர்டில் வந்து எப்படி இருக்கும், ப்ரெட் போர்ட் பாக்ஸ் ஷேப்பில் டாட்ஸாக இருக்குமா. டாட்டாக இருக்கும்போது லாஸ்ட் கிரவுண்டில் வந்து 2 டாட் இருக்கும் லைனில். இப்போ ப்ரெட் போர்டில் 4 டாட்ஸ் இருக்குமா, கிரவுண்டுக்கு மட்டும் 2 டாட்ஸ் தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ D1 D2 ப்ளஸ் மைனஸ் இப்படி சேர்க்கணும். அப்புறமா இங்கேயும் ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ், இங்கே 2 ப்ளஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ், அப்படியே கோலம் மாதிரி ரெடி ஆகும். இப்போ டாட்ஸில் தான் வைக்கணும், அதுவும் நேர் டாட்ஸில். இதுவும் 2 டாட்ஸ் ஒரு நேர் டாட்ஸில் வைக்கணும். அடுத்து வந்து கெப்பாசிட்டன்ஸையும் இந்த நேர் டாட்ஸில் வச்சுருக்காங்க. அதாவது D2வும் D3யும் சேர்கிற டாட்டில் கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணி ஒன்று கிரவுண்டுக்கும், அதாவது கிரவுண்ட்னால் இப்படி போட்டிருக்காங்கல்ல, ஒன்று கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஒன்று வந்து D2க்கும் D3யும் சேர்கிற இடத்துல கனெக்ட் பண்ணணும். அதுவும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து வைக்கணும். ப்ளஸ் மைனஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸில் டார்க் சைடு வந்து ப்ளஸ், ஆஷ் சைடு வந்து அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அந்த கலர் வந்து, அது வந்து மைனஸ். அடுத்து வந்து கலர் கோட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே லைனில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை கனெக்ட் பண்ணிடணும். ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் கலர் கோடு அது வந்து ப்ரௌன் பிளாக் ரெட். அதுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் இல்லை, எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். அது சின்ன பின் மாதிரி இருக்கும்ல, அது கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டை வந்து இந்த D2 D3 இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஜாயின் பண்ண டாட்லேயே அந்த இன்னொரு டாட்டில் அந்த லைன் டாட்லேயே ஹரிசாண்டல் டாட்லேயே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோடய கனெக்ட் பண்ணிடணும். இந்த இன்னொரு ரெண்டு வந்து வேறு எங்கேயாவது வச்சுட்டு, அதாவது இந்த நேர் லைனில் வச்சுட்டு வெர்டிக்கல் லைனில் வெடிச்சிட்டு, அடுத்து ஜெனர் டயோடு அதுவும் ஆஷ் சைடு இருக்க மைனஸ் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு கனெக்ட் பண்ணிங்கல்ல, அந்த கலரை வந்து கனெக்ட் பண்ணிடணும். அந்த லைனில் கனெக்ட் பண்ணணும், அதாவது ஹரிசாண்டலில். நெக்ஸ்ட் ப்ளஸ் எண்டை வந்து எப்பவும் போல் கிரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து வந்து மில்லியமீட்டர் டிசி சொன்னால கோடு கீழே போடாதது, கோடு போட்டிருந்தால் அது ஏசி. இப்போ கனெக்ட் பண்ண உடனே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை ஜெனரோட முடிஞ்ச உடனே அந்த லைனில் கனெக்ட் பண்ணிடணும். ஒரு ஒயர் எடுத்து சும்மா ஒரு ஒயர் எடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடையும் ஜெனரேட்டரையும் கனெக்ட் பண்ண அந்த ஹரிசாண்டல் லைன்லேயே ஒரு ஒயரை சொருகிட்டு இன்னொரு ஒயர் அந்த ஒயரோட 1-2 வந்து மில்லியமீட்டரோட ப்ளஸ் பகுதியில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. அது வந்து ஒவ்வொரு அமீட்டர்லேயும் பிளாக் சைடு ரெட் சைடுன்னு 2 கனெக்ஷன் இருக்கும். அந்த 2 கனெக்ஷனில் ஒரு கனெக்ஷன் பிளாக்னா பாசிட்டிவ், ரெட்னா மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் 2 ஒயர் எடுத்து ஒரு ஒயரை வந்து இந்த ஜெனோடயோடு சேர்த்திங்க பார்த்தீங்க, ஜெனோடயோடையும் இந்த கலர் கோடையும் சேர்த்திங்க பார்த்தீங்களா.
இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி 2 டாட்டில் சேர்த்திங்க பார்த்தீங்களா, அதே டாட்லேயும் இந்த மில்லியமீட்டரோட ஒரு எண்டையும் இன்னொரு எண்டை வந்து அந்த மில்லியமீட்டரோட பாசிட்டிவ்லேயும் சேர்க்கணும். அந்த மில்லியமீட்டரோட நெகட்டிவ் ஒரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் சைடை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட 1 2ஓட சேர்க்கணும். 2 ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட 1 2 சேர்த்தோடனே அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸுக்கு 2 எண்ட்ஸ் இருக்கும்ல, ஒரு எண்டு வந்து மில்லியமீட்டரோட சேர்ந்துருச்சு. அந்த மில்லியமீட்டரோட 1 2 வந்து வோல்ட்மீட்டரோட கனெக்ட் பண்ணணும். இல்லைனா பிரெட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரெட் போர்டில் இதுதான் 4 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் கலர் கோட் ஜெனடையோடு, இங்கே ஒரு பால், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட ஒரு எண்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஜெனடையோட ஒரு எண்டு, அடுத்து வந்து மில்லியமீட்டரோட ஒரு எண்டு. எல்லாமே ஒரே லைனில் தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே தானே மையப்புள்ளி இருக்குது. இந்த மையப்புள்ளிக்கு காரணம் 3மே ஒரே லைனில் சேர்க்கணுன்றது. அடுத்து வந்து எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த மில்லியமீட்டரோட இன்னொரு எண்டு நெகட்டிவில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இங்கே போடுங்க. அடுத்து இன்னொரு ஒயரை வந்து டிஸ்டன்ஸ் பாக்ஸ்லேயும் 2 ஒயர் வரும் பார்த்தீங்களா, ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து வர ஒயரை வந்து இங்கே போடுங்க. ரைட் சைட்லேருந்து வர ஒயரை வந்து வோல்ட்மீட்டரோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. வோல்ட்மீட்டரோட எண்ட் ஒயர், அதாவது நெகட்டிவ் எண்ட் ஒயரை வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகே, கனெக்ட் பண்ணி வச்சேன். இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸி தான். இந்த D1யும் D4யும் 0 volts 12 volts அங்கே ஒரு A4 இல்லை ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதோட கனெக்ட் பண்ணணும். எங்களுக்கு எதுவுமே கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஜெனடையோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் 4 டயோட்ஸ் வச்சுருக்கணும். D1 D2 D3 D4. இப்போ 2 ப்ளஸ் ஒரு சைடு, 2 மைனஸ் ஒரு சைடு, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இது வந்து நான் பேப்பரில் செஞ்சுருக்கேன், நீங்கள் டயோட்ஸில் உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செய்யுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து 2 எல்லாத்தையுமே நம்ம கிரவுண்ட் பண்ணணும்ல, அதனால் D1யும் D4யும் சேர்த்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கணும். D1 D4 இந்த ஒரோட ஒயர் இதையும் நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஒயரு. அடுத்து வந்து D1யும் D2யும் நான் சேர்த்து ஒரு ஒயர் பண்ணியிருக்கேன். D4யும் D3யும் சேர்த்து ஒரு நேர்கோட்டில் வச்சுருக்கேன். இந்த 2 ஒயரையுமே நம்ம இந்த ஒயரையும் சேர்த்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம். அதாவது A4 அங்கே கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து D4யும் D2யும் கனெக்ட் பண்ணுற 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நேர்கோட்டில் வைக்கணும். அது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கணும். அதையும் சேர்த்து கிரவுண்ட் பண்ணிடணும். எல்லாமே கிரவுண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அடுத்து வந்து அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி அடுத்து 1K ஹோம், ப்ரௌன் பிளாக் ரெட் கலர் கோடு எடுத்துக்கிட்டு இந்த 1K ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அதே நேரில் அந்த டயக்ராமில் கொடுத்த மாதிரியே அந்த நேராக எடுத்து லைனில் கனெக்ட் பண்ணிடணும். அது வந்து எங்கேயாவது எடுத்து வச்சிடலாம். ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் அந்த லைனில் இருக்கணும். இன்னொரு லைன் வந்து வேறு எங்கேயாவது கூட வைக்கலாம், ஆனால் அதே லைனில் தான் வைக்கணும். ஓகே, அப்போ தான் இன்னொரு ஜெனடையோட எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெனடையோட எடுத்தோம்னா இப்போ அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். அதாவது ஆஷ் சைடு வந்து மைனஸு, ரெட் கலரில் இருக்கும், அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அது வந்து ப்ளஸ் சைடு. இப்போ மைனஸை வந்து இந்த 1K ஹோமில் கனெக்ட் பண்ணணும், அதுவும் நேர் லைனில் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ளஸ்ஸை வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து வந்து இப்போ இந்த ஜெனடையோடையும் 1K ஹோமையும் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம மில்லியமீட்டரோட கனெக்ட் பண்ணணும். இப்போ D2 அண்ட் D4 கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அது 1000 மைக்ரோஃபேரட். அங்கேருந்தும் ஒரு ஒயர் நேராக ஒரு லைனில் ஒரு ஒயர் எடுத்து அதையும் மில்லியமீட்டரில் கனெக்ட் பண்ணணும். அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணி அதையும் நேராக எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால் நான் சும்மா கனெக்ஷன்ஸ் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம மொத்த ரீடிங்ஸையும் எடுக்கிறதுக்கு மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டு முடிச்சிட்டோன்னா ரீடிங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் ஹோம் அதோட யூனிட்டு, அடுத்து வந்து மில்லியமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து IL, அடுத்து வந்து வோல்ட்மீட்டரோட வந்து VL. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் வந்து 10ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன மில்லியமீட்டர்லேயும் வோல்ட்மீட்டர்லேயும் ரீடிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அதோட டேரக்ஷன்ஸ், அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அது டேரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்படி இருக்குன்றதும் ஒன்றா வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் 10ன்னு வைக்கணும், அப்புறம் 20 30 40 15 வச்சு ஏற்றிக்கிட்டே போகணும். ஏற்ற இதோட மில்லியமீட்டரும் வோல்ட்மீட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். மில்லியமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வோல்ட்மீட்டரில் வந்து ஏறிக்கிட்டே போகும்.
ஓகே 0 0.5 1 1.5 போகும். இங்கே வந்து 38 36 35 குறைஞ்சிட்டே வரும். இந்த ரீடிங்ஸ் எடுத்து நம்ம கிராஃபில் போடணும். கிராஃபில் எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து வோல்ட் மீட்டருக்கும் ஐஎல்க்கும் போடணும். சாரி ஆர்எல்க்கும் ஆர்எல் வந்து இந்த சைடு போடணும். ஆர்எல்க்கும் விஎல்க்கும் போடணும். அதே மாதிரி ஆர்எல்க்கும் ஐஎல்க்கும் போடணும். 2 கிராஃப் போட்டு முடிச்சிடணும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். தேங்க்யூ.